Hi, எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது is my bag of empties that I've collected over time. And I'm literally shooting this on like complete empty battery. அந்த மாதிரி டைம் வந்து இப்போ oh my god 10:40 p.m. okay, and I can't believe I'm doing this, but it's okay. I have to do this, and we're going to get full energy now and magically just pretend as though it's like 10 a.m. or something like that, okay? So again, உங்களுக்கு தெரியும், it's the same storyங்க. என்னோட இந்த டைம்லைனை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக சில வீடியோஸ் பேங்கிங்கில் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதனால இந்த வீடியோ லிட்ரலி யூ நோ வாட், ஐ எம் ஸோ ஸ்லீப்பி தட் நான் என்ன தான் பார்க்குறேன், பட் இருந்தாலும் என் கண்ணு தான் அப்படியே சொக்கி மூடுது. பட் இந்த மாதிரி இருக்கிற டைமில், லைக் இவ்வளோ தூக்கம் வர டைமில், சம்டைம்ஸ் ஐவ் ஹேட் த பெஸ்ட் கான்வர்சேஷன்ஸ், லைக் பீட் வித் மை மதர். யூனோ, நான் வந்து பிறந்ததுலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் நானும் எங்கள் அம்மாவும், பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் இன் துபாய், எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகி வர வரைக்கும் நானும் எங்கள் அம்மாவும் தான் டெய்லி நைட் ஒன்றா தூங்குவோம். அண்ட் எப்போவுமே ரொம்ப சீக்கிரம் ஏர்லியாக தூங்கிடுவோம். பட் சம்டைம்ஸ் ஆன் ரேர் ஒகேஷன்ஸ் நாங்கள் வந்து ரேண்டமாக ஒரு 10:30 மணிக்கு அல்பி லைக் அம்மா தூங்கிட்டியா அப்படின்னு கேட்டு அப்புறம் நாங்கள் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிப்போம். அண்ட் ஐ ரிமெம்பர் தேர் ஹவ் பின் நைட்ஸ் வேர் விடிய காலையில் 4:30 மணி 5 மணி வரைக்கும்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்துட்டு எங்கள் அம்மா வந்து அப்படியே எழுந்தெல்லாம் போயிருக்காங்க. சரி வா, பால் வந்திருக்கோம், நான் போய் பால் காய்ச்சுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, அண்ட் நாங்கள் வந்து மத்தியானம் படுத்து தூங்குவோம். அந்த மாதிரி சில பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்லீப் ஓவர்ஸ் வித் யோர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஷோர் திஸ் இஸ் சம்திங் ஆல் கேர்ள்ஸ் கேன் ரிலேட் வித். ஐ மீன், ஐம் ஷோர் பாய்ஸ் கேன் ஆல்சோ ரிலேட் வித். பட் லைக் வென் யூ ஹேவ் ஸ்லீப் ஓவர்ஸ் வித் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில், I've always been that girl who sleep over no 10 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவேன். ஸோ ஈவன் டியூரிங் ஸ்லீப் ஓவர்ஸ், லைக் இஃப் இட்ஸ் லைக் வித் அ லார்ஜ் குரூப், I'll probably be one of the first few people to fall asleep. And sometimes நல்லா தூங்கி எழுந்துட்டு திரும்ப எழுந்ததுக்கப்புறம் ஒரு எனர்ஜி வரும்ல, அந்த எனர்ஜிலையும் நான் நிறைய நல்ல கான்வர்சேஷன்ஸ் பேசியிருக்கேன். சேம் கோஸ் வித் மை ஹஸ்பண்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஐ ஃபீல் லைக் this is the first time we are having a sleepover. I mean, நீங்க இதை மேபி மத்தியானம் பார்க்கலாம், இல்லை whenever you have the time you're watching this. But imagine this to be like a sleepover conversation between the two of us. And yeah, இப்போ நம்மளோட பேக் ஆஃப் எம்ப்டீஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இன்றைக்கி இந்த வீடியோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற அன்றைக்கி தான் என்னோடய சாக்லேட் கேக் வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு, ராகி சாக்லேட் கேக். அண்ட் ஐ மீன், எப்போவுமே உங்கள் காமெண்ட்ஸ் வந்து என்னை எக்ஸைட் பண்ணுவோம்ல, பட் திஸ் காமெண்ட் கைண்ட் ஆஃப் லைக் மேட் மீ ஃபீல் ஸோ குட் அண்ட் ஸோ ஸ்பெஷல். அண்ட் ஏன் பேக்கிங் எனக்கு இவ்வளோ ஸ்பெஷல்னு நான் சில இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். லைக் அது எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகே? அதுக்கப்புறம் சத்தியமாக இந்த எம்ப்டீஸ் நான் காட்டுறேன். ஸோ குட்டி கதை என்னென்னா, எனக்கு வந்து ஐ திங்க் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா, அது வரைக்கும் எங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் அவன் தான் இருந்துச்சு. 8th ஸ்டாண்டர்டும் 9th ஸ்டாண்டர்டும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு ஓடிஜி அவன் வாங்கி கொடுத்தாரு, அவன் டோஸ்டர் கிரில்லர் அந்த மாதிரி. அது ஒரு குட்டி அவன் தான். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து மைக்ரோவேவ்லேயே சில கேக்ஸ் பண்ணுவேன், ரெட் வெல்வெட் வித் க்ரீம் சீஸ், அந்த மாதிரி சில கேக்ஸ் விச் வாஸ் நாட் ஸோ பாப்புலர் இன் சென்னை அப்போது. இப்போ வந்து உங்களுக்கு ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுல, அப்போல்லாம் ரெட் வெல்வெட் செம்ம ப்ரீமியமான ஒரு ஃப்ளேவர். அது வந்து கப் கேக் கம்பெனின்ற ஒரு இடத்துல மட்டும்தான், இப்போ கப் கேக் கம்பெனியே மூடிட்டாங்க, பட் அங்கே மட்டும்தான் கிடைக்கும் அது பர்ஃபெக்டாக ஒத்தென்டிக்காக. ஸோ அது மற்றபடி சாப்பிட்ணுன்னா நான் ரெட் வெல்வெட் வித் க்ரீம் சீஸ் எங்கள் வீட்லேயே பண்ணுவேன், மைக்ரோவேவ்லேயே பண்ணுவேன். கொஞ்சம் ஹார்டாக வரும், பட் வெந்துடும். லைக் நான் எப்போவுமே சொல்கிறது தான், இட்லி மாவை நீங்கள் அவிச்சிங்கன்னா அது இட்லியாக வரும், ஃப்ளாட்டாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தோசையாக வரும், கொஞ்சம் தடியாக ஊற்றுனீங்கன்னா ஊத்தப்பமாக வரும், பனியார சட்டியில் போட்டிங்கன்னா பனியாரமாக வரும். ஸோ எப்படி வேக வச்சாலும், எப்படி அது சமைச்சாலும் அது 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 இட் வில் கெட் குக்ட் இல்லை. அந்த மாதிரி தான் கேக் பேட்டரும். நீங்கள் அதை ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம், நீங்கள் வந்து அவன்லேயும் பண்ணலாம், மைக்ரோவேவ்லேயும் பண்ணலாம், நீங்கள் வந்து எப்படி வேணால் பண்ணலாம், இட் வில் கெட் குக்ட். பட் அதோட கன்சிஸ்டன்சி மாறும். ஸோ அந்த மாதிரி நான் மைக்ரோவேவ் அவன் வச்சு பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் என்ன தோணுச்சு, எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு எனக்கு ஒரு அவன் வாங்கி கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் கேட்கவே இல்லை, ஆனால் நான் கேக் பண்ணுறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும், அதனால எனக்கு ஒரு அவன் வாங்கி கொடுத்தாரு.
and on the oven kindled some sort of an entrepreneurial spirit in me that I decided to start a home baking business. Believe me, now you have Instagram and you have like, it's so easy to create a website. Internet is such a big thing. So adnala maybe, home bakers have it a little easier or something like that maybe, or it's better, it's more fruitful to market your products. நான் சொல்கிற டைம் வந்து எப்படின்னா, வாட்ஸ்ஆப்பே அப்போ தான் ஒரு மாதிரி பாப்புலர் ஆகுது. கேமரா ஃபோன் எல்லார் கையிலையும் இருக்கும், பட் மற்றபடி நல்ல கேமராலாம் இருக்காது, எல்லாம் பிக்சலேட் ஆகும். ஃபேஸ்புக் வாஸ் அ பிக் திங். இன்ஸ்டாகிராம் அப்போ இருந்துச்சா இல்லை நான் இன்ஸ்டாகிராமில் இல்லையா எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ ரிமெம்பர் ஃபேஸ்புக் வாஸ் தேர், பட் கேமரா ஃபோன் இருந்துச்சு, வாட்ஸ்ஆப் இருந்துச்சு, அண்ட் வி குட் டேக் லைக் ஆவரேஜ் ஃபோட்டோஸ். ஸோ ஐ ஆக்சுவலி ஸ்டார்டட் அ ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் கால்ட் பீஸ் ஆஃப் கேக். My brother named it. I actually had a friend who designed a logo. I had another friend who designed a business card for me. I went to Student Xerox and printed business cards and gave it to friends and family. Everybody I met, I used to tuition kella poi enoda business card kudupen. And how I ran that business was, every day I will bake one flavor of cake. And I remember I started it during like some holidays, okay? So எனக்கு அது ஞாபகம் இருக்கு. I really believed that இதெல்லாம் மறக்கவே மறக்காது. லைக் சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ நடந்தா அப்போ நடந்தா ஞாபகம். ஐ மீன், ஹவு கேன் யூ ஃபர்கெட் யுவர் சைல்ட்ஹுட்? இட்ஸ் நாட் லைக் உனக்கு நினைவு தெரியாத வயசு, பட் ஹவு கேன் யூ ஃபர்கெட் யுவர் சைல்ட்ஹுட்? நான்லாம் என் சைல்ட்ஹுட் அப்படி கிறிஸ்டல் கிளியராக ஞாபகம் வச்சுப்பேன்லாம் சொன்ன ஆளுனா, ஆனால் எனக்கு இப்போ டைம் லைன்ஸ் ஆர் பிகமிங் ஸோ பிளர். இதுதான் உண்மையிலேயே அடல்ட்டிங் அண்ட் வயசாகுது போல இருக்குது. பட் எனிவேஸ், ஸோ ஏதோ ஒரு ஹாலிடே டைமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளுக்கும் ஒரு கேக் பேக் பண்ணுவேன். லைக் இப்போ சாக்லேட் ஃபட்ஜ்னா ஐ பேக் சாக்லேட் ஃபட்ஜ் கப் கேக்ஸ் ஒன் டே, ரெட் வெல்வெட்னா ரெட் வெல்வெட் கப் கேக்ஸ் ஒன் டே, அந்த மாதிரி. ஸோ ப்ரீவியஸ் நைட் வந்து நான் உட்காந்து மெசேஜ் அனுப்புவேன், இதுதான் வந்து நான் நாளைக்கு பேக் பண்ண போகிறேன், உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கி நைட் 8 மணிக்குள்ளே எனக்கு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் அனுப்புவேன். அண்ட் எத்தனை பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து லைக் அடுத்த நாள் பேக் பண்ணுவேன். ஸோ மார்னிங்ஸில் பேக் பண்ணுவேன், ஆஃப்டர்நூன் அது கூல் டவுன் ஆகும், ஈவினிங் ஐசிங், அதாவது பெரிய ஐசிங்லாம் இல்லைங்க, சும்மா மேலே தடவி விடுவேன். பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வில் பி வெரி குட், பட் ப்ரெசன்டேஷன்லாம் சைல்டிஷாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கு ஒரு விலையும் வச்சு விற்பேன் நான். இட்ஸ் நாட் லைக் ஐ டூ இட் ஃபார் ஃப்ரீ. சும்மா ஏதோ ஒன்று எப்படியோ ஒரு சார்ட்டோ ஏதோ ஒன்று போட்டு அதை நான் விற்பேன். அண்ட் எங்கள் டிரைவரோட சேர்ந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஓகே, லைக் ஹவு சப்போர்ட்டிவ் மை மதர் வாஸ். பிகாஸ் என் கூட வந்து எந்த டப்பாவில் அந்த கேக்கை போட்டு கொடுக்கணும்லாம் தெரியாது. இப்போ இந்த பேக்கிங் ஸ்டோர்ஸ்லாம் நம்மளை சுற்றி இருக்குது இல்லைங்களா, அங்கே போனீங்கன்னா கேக் டப்பாலாம் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை ஆன்லைனில் வாங்கலாம், என்னென்னோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்தது. அந்த பேக்கரிக்கு போய், அண்ணா நீங்கள் உங்கள் டப்பாலாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டு, அவர் ஈசிஆரில் ஒரு கடை சொல்லி அந்த கடைக்கு போய் டப்பாலாம் வாங்கி அவங்கக்கிட்ட, அப்போ எனக்கு பிஸ்னஸ்ன்னு சொல்கிறதுக்கெலாம் கூச்சமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு வேணும் டப்பா அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லலாம் டப்பாஸ் வாங்கி, ஸோ வீட்டுக்கு வந்து நான் கேக் பண்ணி, நான் அதை கூல் டவுன் பண்ணி, அதை ஃப்ராஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நானே அதை பேக் பண்ணி, பட் ஐ டிட் இட் சிங்கிள் ஹேண்டட்லி. இந்த ப்ராசஸ்லாம் டெலிவரிக்கு மட்டும், பிகாஸ் ஆப்வியஸ்லி வாஸ் ஸ்கூல் சைல்டு, ஐ குடன்ட் டிரைவ் அண்ட் ஆல் தட். என் டிரைவர் அங்கிள் கூட்டிகிட்டு போவாங்க. பட் மற்றபடி இது எல்லாமே நான் சிங்கிள் ஹேண்டடாக பண்ணுவேன், all of that. And my mother was a huge support system. Ellarume, what was so good about this entire experience was how seriously I was taken by my kith and kin. லைக் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, எங்கள் அம்மா அது அஃப்கோர்ஸ் அவங்க வந்து என்னை ப்ரெஷரைஸ் பண்ணி, இதில் நீ இவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்கணும், இதில் வந்து இது வந்து ஒரு அப்படியெல்லாம் என்ன சொல்லலை. ஆனால் என்னை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு இதுக்கு டப்பாலாம் வேணும்னா, என்னை நிஜமாகவே ஒரு டப்பா கடைக்கெலாம் கூப்பிட்டு போனாங்க. நாட் லைக் இது என்ன இதெல்லாம் பண்ணிட்டு சும்மா வீட்டில் பேக் பண்ண அப்படிலாம் சொல்ல. சேம் வித் மை பிரதர், மை ஃபாதர், எவ்ரிபடி. they took me so seriously that I felt like such a serious entrepreneur as well. And I actually ran that business till my board exams. I think 10th standard board exam or something like that. அது வரைக்கும்
நான் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் எனக்கு பர்த்டே கேக் ஆர்டர்ஸ் அதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் இப்போ நான் ஃப்ளேவர் சொல்கிறதுக்கு பதிலாக சில பேர் இந்த ஃப்ளேவர் சாப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த நாள் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, இல்லை இந்த நாள் அன்றைக்கி என் வீட்டில் இது நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்க முடியுமா, அந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் எடுத்து கூட நான் பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் that was the turning point for me. For those of you who don't know, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஐஹெச்எம்மில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க போனேன். பிகாஸ் அங்கே இருந்தது culinary ஆர்ட்ஸ்னு அதில் ஒரு லைக் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதையே நீங்கள் ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு செகண்ட் இயருக்கு அப்புறம். ஸோ அதுதான் பண்ணணும்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணேன். பட் லைஃப் ஹேட் அதர் பிளான்ஸ். இமீடியட்லி ஆஃப்டர் ஸ்கூல் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அண்ட் மை கரியர் ஷிஃப்டட். பட் அந்த ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் தான் எனக்கு வந்து சொல்லிச்சு. நான் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாவே படிப்பேன் ஸ்கூலில். அண்ட் ஐ ஆல்வேஸ் தாட் நான் வந்து நல்லா படித்து ஒரு டெஸ்க் ஜாப், ஆஃபீஸ்க்கு செம க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் போய் இந்த ஐடி கார்டெலாம் மாட்டிட்டு தான் நான் வேலை பார்ப்பேன். எல்லோரும் சொல்லுவாங்களே எனக்கு 9 to 5னா ஐயோ 9 to 5 போரிங். ஐவ் ஹர்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் சே இட், பட் ஃபார் மீ நோ, ஐ லவ் அ routine. ஸோ லைக் 9 to 5, Monday to Friday, Saturday Sunday லீவ். திஸ் இஸ் மை ட்ரீம் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் culinary art somehow and the whole satisfaction of feeding someone and like earning money out of it was just so interesting that I went and joined IHM. And now look at me, I am in a completely routineless job apart from my YouTube channel releasing. Maybe that's why I love this routine so much. As I'm talking to you, I'm realizing these things. என்னங்க இது வீடியோ 9 நிமிஷத்துக்கு நான் பேசிட்டே இருக்கேன் சொந்த கதை. ஸோ ஐ மீன் நாட் சோக கதை, பட் சொந்த கதை. பட் மேபி தட்ஸ் வை எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி ருட்டீன்லாம் அவ்வளோ பிடிச்சிருக்கு போல இருக்குது. பிகாஸ் டீப் ரூட்டடாக என் கேரக்டர்லேயே I really love a routine. But anyways, I'm always grateful to God and the universe for shaping my path in such a way and bringing me to you, bringing me to this life and everything. But இன்றைக்கி திரும்ப ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ராப்பர் கேக் பேக் பண்ணி அந்த ரெசிபிலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணி அந்த கேக்கை ராகவ் ஃபுல்லாக சாப்பிட்டே முடிச்சிட்டாரு. நான் 3வது தடவை அதே கேக்கை பேக் பண்ணுறேன். பை த வே, இஃப் யூ டோன்ட் பிலீவ் மீ, ராகவ் அவ்வளோ வந்து ஹி ரெகுலர்லி இட்ஸ் இட். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஹிம் ஐ கீப் பேக்கிங் அண்ட் யூனோ புட்டிங் இட் இன் த ரெஃப்ரிஜரேட்டர். அண்ட் ஒரு பீஸாக நீங்கள் அப்பப்போ எடுத்து சூட் பண்ணி சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் அது பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இட் ஆல்சோ மேட் மீ வாண்ட் டு பேக் more cakes and more recipes and show you. So I hope this spree continues at least monthly once ஒரு பேக்கிங் ரெசிபி. அதுவே ரொம்ப பெருசாக இருக்குது, பட் வில் சி, வில் ட்ரை டு மேக் இட் ஹேப்பன். பட் எனிவேஸ், நான் இன்னொரு வீடியோ மந்த்லி ஒன்ஸ் எப்போவுமே போடுறேன்னு சொன்னால் தான் இந்த எம்டீஸ் வீடியோ. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இந்த தடவை எம்டி பண்ணியிருக்கேன்னு ஃபைனலி உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரீசெண்டான எம்டி, அதாவது இப்போ தான் நான் தலை குளிச்சுட்டு வந்தேன். அண்ட் அப்போ கூட நான் யூஸ் பண்ணது இதுதான், ஹெர்பல் எசன்சஸ் பிராண்டோட இந்த ஆர்கன் ஆயில் ஹேர் மாஸ்க், விச் ஐவ் கம்ப்ளீட்லி எம்டிட். திஸ் ஹேர் மாஸ்க் இஸ், I'm very neutral about this hair mask. Like, I have nothing to complain about this hair mask, but nothing to praise as well. But it was a good hair mask. Like, it did give me like கொஞ்சம் நல்ல அந்த மாஸ்க் கொடுக்க வேண்டிய அந்த கண்டிஷனிங், டீப் கண்டிஷனிங் அதெல்லாம் எனக்கு கொடுத்தது தான் இந்த ஹேர் மாஸ்க். பட் அது தாண்டி வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டப்பாவில் வந்துச்சு. லைக் இந்த ஜாம், ஹனி அதெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு டப்பா. திஸ் இஸ் நாட் எ டிப்பிக்கல் ஹேர் மாஸ்க் டப்பா தட் யூ வில் see. The Dappa was interesting, and the Herbal Essences is a brand that I'm now noticing that so many of my friends and family members have already been using for years. So I think it is a trusted brand. இதை நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல, that's the truth. But we'll see. I would love to explore it more and hear from you as well. உங்களில் ஐ திங்க் சில பேர் வந்து எனக்கு இவங்களோட கோகோனட் மில்க் ரேஞ்சை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. பட் நவ் தட் ஐ ஃபைனலி ஷிஃப்டட் பேக் டு பேர் அனாட்டமி. ஐ எம் பிளானிங் டு ஸ்டிக் டு இட் ஃபார் லைக் 6 months or something like that. ஸோ மேபி அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த நம்மளோட மூளை ஒரு மாதிரி நோண்ட ஆரம்பிக்கும்ல, சரி ஏன் நம்ம ஒரே விஷயத்தை ஓகே அது நமக்கு நல்லது தான் பண்ணுது அப்படின்னாலும் ஏன் ஒரே விஷயம் யூஸ் பண்ணுறோம், வாங்க வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லும்போது மேபி அந்த ஹெர்பல் எசன்சஸ் கோகோனட் ஷாம்பூ நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்ததான் we're going to find a lot of body washes, okay? Because என் பாத்ரூம் ஷெல்ஃப் இருக்கும்ல,
அதில் வந்து ஏகப்பட்ட பாடி வாஷஸ். அப்படியே இந்த லாஸ்ட் என் புருஷனுக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் என்னென்னா, இந்த கடைசி லெவலுக்கு வந்துடும்ல, லைக் நமக்கு தெரியும் அது வந்து திறந்து கொஞ்சம் தண்ணி கலக்கி குளிச்சிட்டோன்னா அது காலி ஆகிடும்னு. அந்த லெவலில் மனுஷன் எதையுமே யூஸ் பண்ண மாட்டார். அதை அப்படியே வச்சுட்டு நைஸாக ஹீ நோஸ் ஐம் ஒன் ரீஸ்டாக் பர்சனில். ஸோ நான் எப்போவுமே ஒரு 2-3 வாங்கி தான் வைப்பேன், பேக்கப்புக்கு பேக்கப் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். ஸோ ஹீ நோஸ். இப்போ வந்து என் கூட ரொம்ப நாள் வாழ்ந்துட்டார் வேறையா, நான் அதெல்லாம் எங்கே வைக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ஸோ என்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் குவாய்ட்டாக போய் புதுசு ஒன்று எடுத்துக்கிட்டு புதுசு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். நான் ஃபஸ்ட்டு 2-3 தடவை கேட்பேன், என்ன ராக இப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இதை யூஸ் பண்ண அப்படிலாம் சொல்லுவேன். தென் ஐ ரியலைஸ்ட் இது வந்து அவரோட ஒரு க்யூட்டான ஒரு லக்ஸுரி. லைக் யூனோ சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி சில ஹேபிட்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து ஓகே, இதுக்கு மேபி இது வந்து ஒரு பேட் ஹேபிட். எது எடுத்தாலும் நம்ம வந்து அதை லாஸ்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் புதுசு எடுக்கணும் அப்படிலாம் சொல்லலாம் தான். there is nothing, I mean, okay, that might be the perfect way, the most ideal way to approach the situation. இப்போ இந்த மாதிரி சீப் த்ரில்ஸ் சின்னது லைஃப்பில் இருக்குங்க. லைக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவோம்ல. ஐ திங்க் அதெல்லாம் வந்து as long as அது வந்து மற்றவங்களுக்கோ என்வாயன்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு பெரிய நியூசன்ஸாக க்ரியேட் பண்ணாத வரைக்கும் அந்த சின்ன லிட்டில் திங்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். லைக் ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிச்சு வச்சுக்கோங்களேன், லைக் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி. எனக்கு டக்குன்னு எக்ஸாம்பிள் வரமாட்டேங்குது. எனக்கு ஜென்ரலாக எக்ஸாம்பிள் செம்மையாக வரும், ஆனால் இன்றைக்கி ஒரு தூக்க கலக்கத்தில் வரமாட்டேங்குது. பட் ஒரு குழந்தை ஏதாவது ஒன்று இப்போது சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடையே தட்டி விட்டுச்சுன்னா கூட நம்ம அதில் அது ஏதோ ரசிப்போம்ல, அது ஏதோ ஒன்று க்யூட்டாக பண்ணுச்சுன்னு. இதே மனுஷங்க வந்து தட்டி விட்டால் ஒரு செகண்ட் நமக்கு வந்து, ஐ மீன் வளர்ந்த மனுஷங்க தட்டி விட்டால் ஒரு செகண்ட் நமக்கு இரிட்டேட் ஆகல. ஆஹா வந்துருச்சு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு நிமிஷம் நம்ம வந்து நினைப்போம்ல, என்ன நீங்கள் இதெல்லாம் பார்த்து பண்ண மாட்டிங்களா, அந்த மாதிரி தான். ஐ மீன் வி கீப் டெல்லிங் அவர் செல்ஸ் டோன்ட் லெட் த சைல்ட் இன் யூ டை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. வி ஷுட் கைண்ட் ஆஃப் லெட் தட் பீ ஃபார் பீப்புள் ஹூ லிவ் வித் அஸ் இஸ் வெல். சின்ன விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க, ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னா அதை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதுதான் நம்ம அதை பண்ண வேண்டியதானே. ஸோ எனக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ராகவ் வந்து அந்த லாஸ்ட் பிட் யூஸ் பண்ண மாட்டார்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது அவருக்கும் தெரியாது ஆக்சுவலி. நான் அவர்கிட்ட இதை பெருசாக சொல்லிக்கிட்டு இதை வந்து பரவாயில்ல ராகவ், நீ விடுற மிச்சத்தெல்லாம், ஐ மீன் புருஷன் சாப்பிட்ட மிச்சத்தை பொண்டாட்டி சாப்பிடணும், புருஷன் குளிச்சு வச்ச மிச்ச ஷவர் ஜெல்ல போட்டு குளிச்சுட்டு இருக்கேன்னா. பட் இட்ஸ் நாட் ஈவன் அ கான்வர்சேஷன். ஐம் ஜஸ்ட் ரியலைசிங். இதை நான் அவர்கிட்ட சொல்லக்கூட இல்லை. பட் நான் அதை தான் இந்த ஒரு மாதமாக பண்ணி அந்த மாதிரி நிறையா பாடி வாஷ்லாம் முடிச்சுட்டு எல்லாமே இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது அப்படிப்பட்ட பாடி வாஷ் இல்லை. இதுக்கு நான் இவ்வளோ பெரிய கதை சொல்லியிருக்கேன்ல. இது முழுக்க நான் மட்டும் யூஸ் பண்ண பாடி வாஷ், கெமிஸ்ட் அட் ப்ளேயோட டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ். இதோட அந்த சென்ட் I really love. It smells so caramelly and like that's just so delicious. The smell is very delicious. And the body wash is also great. It's something that நீங்கள் வந்து இதை போட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரைனஸ் ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஃபீல் ஆகுமா எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ கூட ஃபீல் ஆகுது பிகாஸ் I haven't put moisturizer. But I'm trying to avoid body lotion. I'm contradicting my own life choices. So இப்போ வந்து I'm slightly trying to see how long I can go without a body wash, I mean body lotion. நான் வந்து என்னோட முட்டி அந்த ரீஜனுக்கு மட்டும் போடலான்னு இன்றைக்கி தான் நான் யோசித்தேன். மேபி ஜஸ்ட் மை ட்ரை ஏரியாஸில் பாடி லோஷன் போட்டுட்டு மற்ற ஏரியாஸ் நான் விட ஆரம்பிச்சிருக்கேன் டு see if my body is automatically secreting oils or whatever it is. But anyways, இதை போடும்போது இந்த பிரச்சனையே கிடையாது. இது போட்டு குளிச்சுட்டு வந்தாலே எனக்கு வந்து பாடி லோஷன் போட்டு ஷவர்லேருந்து வந்த மாதிரி இருக்கும். It actually leaves your hands and legs feeling so soft and it was wonderful. It'll have these small exfoliating particles that'll feel like ஒரு மைல்டு ஸ்க்ரப் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி, which is also supposed to help with dry skin. இதில் வந்து ஸ்ட்ராபெரி லெக்ஸ்லாம் இது க்யூர் பண்ணும் அப்படின்லாம் சொல்லி I've heard, but I don't have that condition, so அதனால் I can't speak about it. But உங்களையே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இது செமையாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். I also have like a very close friend who swears by this shower gel, so அதனால் it does work for some people. Oh no, இது நானே I didn't do a good job. இது வந்து ஆக்சுவலி ஒரு எம்டின்னு எடுத்துகிட்டு வந்தேன், பட் இது வந்து முடிஞ்சிடுச்சு. பட் ஆக்சுவலி ஐ நோ வாட் த ப்ராப்ளம் வாஸ், பட் ஐ கேன் டூ திஸ். ஐ குடன்ட் டூ திஸ். நோ, ஐ குட் டூ திஸ். தென்ன நான் ட்ரை பண்ணல. ஓகே, பட் இப்போவே கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுங்க. அப்போ ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும். என்னென்னா இதோட பம்ப் வந்து உடஞ்சிருச்சு.
ஸோ பம்ப் உடஞ்சதுக்கப்புறம் இது திருக்க நான் ட்ரை பண்ணியிருப்பேன் பாத்ரூமில், ஆனால் இது வந்திருக்காது. அதனால இதை நான் வேஸ்ட்டுன்னு விட்டுருப்பேன். பட் இப்போ இது எம்டி கிடையாது. நாளைக்கு இதை வச்சு நான் லைட்டாக ஒரு ஹேண்ட் வாஷாவது பண்ணிட்டு தான் இதை தூக்கி போடுவேன். எனக்கு இதில் ஒரு அல்ப சந்தோஷம். ஃபுல்லாக இது கிளியர் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டால் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இது பேர்ஸோட பியூர் அண்ட் ஜென்டில் 0% paraben and soap, pure glycerin, natural oils, dermatologically tested body wash. இது எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அந்த காலத்தில் மார்கோவோ மெடிமிக்ஸோ நீமோ என்னோ ஒன்று இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ விச் ஒன். எங்கள் அப்பாவுக்கு மைசூர் சாண்டல், அது வேணால் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். எங்கள் அப்பா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இன்னைய வரைக்கும் மைசூர் சாண்டல் சோப் மட்டும்தான் குளிப்பார். அண்ட் ஹீ ஜஸ்ட் ட்ரஸ்ட்ஸ் இட் ஸோ ஹோல் ஹார்ட்டட்லி. பேர்ஸ் எனக்கு அந்த மாதிரி ஐ ஃபீல் லைக் வேறு எது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, இந்த பேர்ஸ் அதுவும் இந்த ஒரு ப்ரௌன் கலர், அதோட சிக்னேச்சர் கலர் ஒன்று இருக்கும்ல, அது வி கேன் ட்ரஸ்ட் இட், நம்ம அதை நம்பலாம், நமக்கு அது இட்ஸ் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்னே சொல்லலாம். பட் இதை நாளைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் ராகவ் இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருப்பார், ஓகே, அதுக்கப்புறம் விட்டுட்டு இருப்பார். நான் அதுலேருந்து இவ்வளோ குறைச்சிட்டு கடைசியாக இது மேக்ஸிமம் ஒரு ஃபுல் குளியல் வருமானு கூட தெரியல, பட் ஒரு பாதி குளியல் கண்டிப்பாக வரும். ஸோ அது ஒரு எம்டி. இதில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். மை காட், இதில் என்ன தெரியுமா ஆச்சு? இது இந்த மாதிரி ஒரு பாட்டில், ஸ்குவீஸி பாட்டில், சரிங்களா? இதை நான் கொஞ்ச நாள் இப்படி வச்சுருந்தேன் என்னோடய பாத்ரூமில், ஸோ தட் மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வரணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி பாருங்கள், எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கதை இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்படி வச்சுருந்து நான் ஸ்குவீஸ் பண்ணி குளிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஐ திங்க் கடைசியாக இது இங்கேயே நின்றுட்டு இருந்திருக்கும். ஸோ இதை நான் எம்டி கேட்டகரியில் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். லைக் இது அந்த கடைசியாக தண்ணி ஊற்றி குளிக்க வேண்டிய அளவுக்கு இதில் சோப் இருக்குது. பட் நான் இப்படி இதை நிற்க வச்சதுனால அந்த ப்ராடக்ட் கொஞ்சோண்டு இருக்க ப்ராடக்ட் இங்கே வந்துட்டதுனால இது ஃபுல்லாக எனக்கு எம்டியாக தெரிஞ்சிடுச்சு. பட் இதுலேயும் இருக்குது, இதையும் நான் இப்போ வச்சிட்டேன்னா வெரி குட். நாளைக்கு அதில் பாதி இதில் பாதி போட்டு குளிச்சு நக்ஷு முடிச்சிருவா. வெரி குட். ஓகே, ஸோ அதுவும் பேர்ஸோட பாடி வாஷ் தான். பட் திஸ் இஸ் லைக் அ ஸ்மாலர் பேக். இது மோஸ்ட்லி ராகவோட ட்ராவல் பேக்கில் நான் வைப்பேன். அதுக்கப்புறம் அதுவும் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அவர் வெளில வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக வேறு ஒன்று எடுத்து உள்ள வச்சுருப்பார். அடுத்ததாக ஐ ஹாவ் அ சன்ஸ்க்ரீன். This is a sunscreen that I really enjoyed using. இது Aqualogicaோட Radiance Plus Oil Control Fluid Sunscreen. இதில் இருக்கிற இந்த ஆயில் கண்ட்ரோல் பற்றி மட்டும் இட்ஸ் டிபேட்டபிள் ஃபார் மீ. பிகாஸ் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் நான் என் ஃபேஸில் போட்டேன்னா என் ஃபேஸ் எக்ஸ்ட்ரா டியூவியாக இருக்கும். ஸோ ஆன் டேஸ் தட் ஐ வாண்ட் தட் when I'm going to wear makeup or when I know that the entire day I'm going to be in AC or something like that, அன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனாக தான் இது இருந்துச்சு. பட் இதில் போட்டிருக்கு ஆயில் கண்ட்ரோல் ப்ளஸ். எனக்கு தெரியல அந்த டியூவினஸ் ஆயிலி ஸ்கின்னுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டியூவினஸ்ஸா இல்லை இந்த ப்ராடக்ட் சொன்னதை செய்யலையா அப்படிங்கிறது எனக்கு முழுசாக தெரியல. ஆனால் ஏன் ஸ்கின் டைப், என்னோடய காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு இது எனக்கு ஒன்றும் பிரேக் அவுட்ஸ்லாம் பெருசாக கொடுக்குற அளவுக்கு ஆயிலியாக இருந்துச்சு நான் சொல்ல வரல. இட் கேவ் மீ நோ பிரேக் அவுட்ஸ். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இதில் ஒரு ஷைன் இருக்கும். மீனிங் இப்போது கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் போட்டு நான் வெளில போகிறதுக்கு முன்னாடி நான் பவுடர் போட்டு அது கண்ட்ரோல் பண்ணிடணும் அந்த ஷைனை. அந்தளவுக்கு ஷைன் இதில் இருக்கும். பட் மற்றபடி இட் வில் ஸ்ப்ரெட் ஸோ வெல். இதை போட்டுட்டு இதுக்கு மேலே மேக்கப் போட்டால் மேக்கப்பும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த சன்ஸ்க்ரீன். இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் another one as well restocked and yeah, I've emptied this. ரொம்ப நாள் கழித்து ஒரு பர்ஃப்யூம் எம்டிக்கு நம்ம வந்திருக்கோம். பிகாஸ் நான் நடுவில் சுத்தமாக பர்ஃப்யூமே போட்டுக்கல. பிகாஸ் அகெயின் அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் காஸ் பண்ணுது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அண்ட் அது கேள்விப்படுற அந்த டைமில் நான் ஒரு பர்ஃப்யூம் அடிக்டாக இருந்தேன். மீனிங் நான் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவைன்னு பர்ஃப்யூம் அடிச்சுப்பேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் பாடி ஸ்ப்ரே அடிச்சுப்பேன். I loved fragrances around me, like scented candles all the time, sambrani all the time, என் பாடி லோஷன்லாம் ஃப்ரேக்ரன்சஸ் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் ஃபீல்டாக இருந்ததுனால எப்போவுமே நான் என்ன நினைப்பேன்னா ஒரு விஷயத்தை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், நான் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக டீடாக்ஸ் பண்ணிடுவேன். தட்ஸ் வாட் ஐ டிட் வித் சுகர் as well. சுகர்லேருந்து நான் கொஞ்சம் டீடாக்ஸ் பண்ணணும்னு நினச்ச டைமில் நான் கம்ப்ளீட்டாக சுகரை விட்டு விலகிட்டேன். ஐ டிட் a sugar cut for about 2 months before my birthday. ஸோ அப்போ தான் நீங்கள் பார்த்த மெயின்
வெயிட் லாஸ்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலி ஒரு காமிக்கல் விஷயம் என்னென்னா, மை மேக்ஸிமம் வெயிட் கெயின் வாஸ் பிகாஸ் ஆஃப் டிசர்ட்ஸ். ஐ எம் நாட் பிக் ஆன் எனி திங் எல்ஸ். லைக் எனக்கு ரைஸ் பிடிக்கும், பட் அதை தாண்டி இந்த சிப்ஸு, ஸ்நாக்ஸு, முறுக்கு, தட்டை, சீடை அந்த மாதிரிலாம் எனக்கு இன்டல்ஜென்சஸ் வராது. மை ஒன்லி வீக்னஸ் இஸ் சுகர். ஸோ ஆஃப்டர் எவ்ரி மீல் ஒரு கேக் சாப்பிட்றது, ப்ரௌனி சாப்பிட்றது, ஜாம் சாப்பிட்றது, மைலோ குடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்னுக்குள்ளே நான் விழுந்துட்டேன். ஸோ அதிலேருந்து நான் ஒரு 2 மாதம் சுகர் கட் பண்ணும்போதே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. தேர் இஸ் நோ டவுட் தி இனிஷியல் டேஸ், பட் the 2 months really taught me a lot of lessons. So I did the same with perfumes as well. I was under this myth that deodorant, perfume இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் வந்து ரொம்ப நாத்தம் அடிப்பேன், நான் இதெல்லாம் போட்டுக்கல அப்படின்னா. பட் ஆக்சுவலி நோ, பாடி ஓடரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் without even using these products. All you need to be is dry actually. So if your underarms are sweating a lot, then you just need to get into the habit of cleaning them from time to time. It's a very simple thing. மூக்கு கழுகும்போது நம்ம எப்படி இது எடுப்போமோ அதே மாதிரி ஸ்வெட் ஆகுது வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பேக் ஆஃப் டிஷ்யூஸ் வச்சுட்டு you can just excuse yourself and keep wiping your underarms and just throwing it away. That was a great technique. And the second is, suppose ரொம்ப வேர்த்து உங்களோட க்ளோத்ஸ்லாம் சோக்கார அளவுக்கு நீங்கள் ஸ்வெட் ஆகிறீங்கன்னா, யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் க்ளோத்ஸ், விச் இஸ் வை நான் ரொம்ப நாள் முன்னாடியே யூஸ் டு ஆஃபர் திஸ் ஃப்ரீ அட்வைஸ் வேர் இஃப் யூர் இன் அ ஜாப் தட் டிமாண்ட்ஸ் யூ டு பி அவுட் சைட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம், கேரிங் அ சேஞ்ச் ஆஃப் க்ளோத்ஸ் வுட் ஆக்சுவலி ஹெல்ப், லைக் அட்லீஸ்ட் அ டிஷர்ட் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ இன் தட் வே as well you can control body odor, because sometimes நம்ம க்ளோத்ஸ் வந்து அது சோக் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம பாடி ட்ரை ஆச்சுன்னா கூட நம்ம துணியிலேருந்து தான் அந்த ஒரு ஓடரே வரும். ஸோ இட்ஸ் நாட் பாடி ஓடர், இட்ஸ் பாடி ஃப்ளூயிட் ஆன் க்ளோத்ஸ் ஓடர். ஸோ அதை வந்து நம்ம அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இப்போ இப்போ ஐம் நாட் பேக் டு பீயிங் தட் யூஷுவல் பர்சன் வித் ஃப்ரேக்ரன்ஸ் ஆர் வித் சென்ட்ஸ் or something like that. பட் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக அளவாக அப்பப்போ அடிச்சுக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு அந்த ரப்பர் பேண்டை விட்டால் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுற மாதிரி போல். பட் ஸ்லோலி ஐம் ஃபைண்டிங் மை பேலன்ஸ் in this space. By the way, empty பண்ண ப்ராடக்ட் என்னன்னு சொல்கிறேன். இது எம்டி கிடையாது, இது ஜஸ்ட் ஸ்டோரிஸ். முவா பை நைக்காவில் பெல். இது ஆக்சுவலி ஒரு செம்ம ஃப்ரேக்ரன்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்மெல், ஒரு மாதிரி ஜாஸ்மினி ஃப்ளோரலியாக இருக்கும். இது உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருக்கு ஏதோ இருக்குது. இட்ஸ் நாட் எம்டி கைஸ். இது வந்து நான் தூக்கி போடுறேன் ஏன்னா இது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. இது வந்து என்னோட பழைய ஃபாலோவர், நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இது என்னன்னு தெரியும். இது வந்து லூக்கஸ் பாப்பா அப்படின்ற ஆயின்மெண்ட். இட்ஸ் கால்ட் அன் ஆயின்மெண்ட், பட் இது ஒரு லிப் பாமாக நான் வந்து ஐ யூஸ் டு live for this lip balm. My Lucas Papa was everything to me. I used to swear by this lip balm. And இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு அடிபட்டுச்சுனாலும் நீங்கள் அது மேலே போட்டுக்கலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு வேஸ்லின் மாதிரி தான் இருக்கும், பட் வேஸ்லினை விட பெட்டராக இருக்கும் இது. அண்ட் இது ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் கிடைக்கும். என்னோட பிரதர்-இன்-லா அங்கே படிக்க போனதுனால we always had family members going back and forth or something like that. ஸோ யாராவது எனக்கு இது வாங்கிட்டு வந்துட்டே இருந்தாங்க, நல்லா ரீஸ்டாக் பண்ணி யூஸ் பண்ணிருந்தேன். பட் இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 60% இந்த டியூப்பில் இருந்தாலும் நான் இது தூக்கி போடுறேன், பிகாஸ் இட் ஹேஸ் எக்ஸ்பயர்ட் and it's just not a risk I'm willing to take. But I do have some Lucas poppers that haven't gotten expired, and it's just lying around. Like ippo my lip balm game has changed so much that I have so many new lip balms that forgot about this Lucas popper in the பழைய பாவமான Lucas popper. But அதுதான் வாழ்க்கைங்க. நாம் சில பேரோட லைஃப்பில் ஒரு லூக்கஸ் பாப்பாவாக இருக்கலாம், பட் we should be totally prepared for it. வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. Like you know, we'll be like this, but at some point of time, because of no fault of theirs or ours, அது அப்படியே விட்டு போகும் தான். But what to do? Life goes on. So bye bye papa, life goes on. But now I have the last empty for you, which is very interesting. So in the empty actually ஒரு kitchen empty, okay? இது வந்து 24 mantra oda organic ragi flour. I'm not here to promote this 24 mantra, or
இட்ஸ் நாட் லைக் ஐம் டெல்லிங் யூ ஓ மை காட் நான் இந்த ராகி ஃப்ளாரை ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், பட் நான் என்ஜாய் பண்ணுற விஷயம் இஸ் ராகி. அண்ட் இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் கிரெயின். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரெகுலராக ராகி சாப்பிட்டு வளர்ந்து ஒருத்தங்க, நீங்கள் வந்து ராகியை இன்னைய வரைக்கும் உங்கள் டயட் சார்ட்டில் வீக்லி ஆர் மேபி ஆன் அ டெய்லி பேசிஸ் ராகி எங்கேயாவது இன்க்ளூடடாக இருக்குன்னா, பிலீவ் மீ, என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ஸோ லக்கி. பட் என்னோட லைஃப்பில் ஐ ரிமெம்பர், நான் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் களி கிண்டுவாங்க, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக களி கிண்டுவாங்க. அதுவும் கறி குழம்பு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று இருக்குன்னா களி கிண்டி அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு எப்போவுமே இட்லி தோசை ரெடி பண்ணி வைப்பாங்க. ஃபார் சம் ரீசன் ஐ டோன்ட் நோ, ஐ டூ பிலீவ் தட் இந்த மாதிரி ஒரு செக்ஷனே இருக்குது இந்த சொசைட்டி, அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெப்ரசென்ட் தெம் அண்ட் தென் ஷேர் தி ஸ்டோரி வித் யூ. என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல எக்கனாமிக்கலாக ராகி வந்து கீழே, ரைஸ் வந்து மேலே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சில ஃபேமிலிஸ்க்கு வந்துச்சு. இப்போ என்னோடய ஃபேமிலி அப்படி தான். ஸோ என் ஃபேமிலியில் ராகி ஹெல்தி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ராகி சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு இட்லி தோசை வைங்க, குழந்தைங்களுக்கு இட்லி தோசை வைங்க அப்படின்லாம் சொல்லி எங்களை வளர்த்தாங்க. ஸோ அதனால் ராகி நம்ம சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, நமக்கு தான் இட்லி தோசை இருக்கே, இட்லி தோசை சாப்பிட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வளர்ந்தேன். ஸோ பெருசாக வந்து ராகி சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் நான் மேக்ஸிமம் ராகி எங்கே தெரியுமா சாப்பிட்ருக்கேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ராகி சேமியா போடுவாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் போடுவாங்க. அப்போ தான் ராகி பெருசாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் தென் லேட்டர், ஜஸ்ட் லைக் ஆன் அ வெரி வெயிட் லாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் மில்லட்ஸ் like, you know, I started learning more about it, started including it a lot more in my diet and everything. Appada ragi also I came across, but ragi is delicious, like yummy. இது வந்து இன்றைக்கி நான் போட்ட அந்த சாக்லேட் கேக்காக மட்டும் இல்லை, பிளெயினாக ஒரு ரொட்டியாக நீங்கள் திரட்டி சாப்பிட்டாலும் சரி, இல்லை ராகி பீட்ஸா நான் பண்ணுவேன். மேபி தட்ஸ் அ ரெசிபி ஐ கேன் ஷேர் வித் யூ சம்டைம். ஸோ ராகி பீட்ஸா இஸ் வெரி வெரி யம்மி. அண்ட் ராகி தோசை, இல்லைனா சும்மா அந்த ராகி முத்தன் லைக் களி மாதிரி, இது எல்லா சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ்லேயும் வேறு பேர் சொல்லுவாங்க, பட் களி உருண்டை இருக்கும்ல, அந்த மாதிரியோ எல்லா விதத்துலேயும் இந்த ராகி வந்து இட்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் டு டேஸ்ட் அண்ட் கூழ் கூட எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்றீங்கன்னா தட்ஸ் கிரேட். பட் என்ன மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு கொடுத்து பழகலை அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் பழகிக்கங்க. அண்ட் ராகி வந்து இந்த ஃபார்ம், அதாவது இந்த பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இப்போல்லாம் ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் கூட உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதுவே உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா சல்யூட். ஐ அட்மயர் யூ அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் யூ அ லாட். ஸோ அதை வாங்கி அதை ஸ்ப்ரவுட் பண்ணி அதை காய வச்சு அதை அரைக்கிறதெல்லாம் இட்ஸ் too good. But you get good brands that give you sprouted ragi flour itself, which நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இல்லை நீங்கள் தோசையாக பண்ணணுன்னா ஜஸ்ட் மேக் இட் இன்டு அ பேட்டர் அண்ட் ஹேவ் இட். இல்லை நீங்கள் வந்து களியாக கிண்டணுன்னா ஒன்றுமே கிடையாது, சும்மா தண்ணி ஊற்றி அப்படியே சுருட்டிகிட்டே இருந்து கடைசியாக நெய் போட்டு சுருட்டிட்டிங்கன்னா வந்துடும் களி. இந்த மாதிரி இதில் it's so easy to incorporate it into your diet, okay? I've emptied several packets of ragi, but இதை empty பண்ணும்போது I just thought to myself that I should share it with you, because I wish யாராவது இந்த மாதிரி சொல்லி நான் ரொம்ப நாள் முன்னாடியே ராகி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. அண்ட் சப்போஸ் ஐ திங்க் இப்போ வந்து ஹூஎவர் ஐ சி ஆன்லைன், ரைட், லைக் இந்த சில்ட்ரன்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட டயட்லலாம் எல்லாருமே ராகி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இன்னும் ராகி கொடுக்கல, இல்லை ஒன்ஸ் இன் அ வைல் கிடைக்கும்போது கொடுப்பேன், ரெகுலராக இன்க்ளூட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ராகியை வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் கர்லி டேல்ஸ் அவங்க வந்து உபாசனா ராம்சரண் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க ராகி களி உருண்டை அதுதான் வந்து சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் என் பொண்ணுக்கு வந்து எவ்ரிடே ராகி கொடுப்பேன். இன்ஃபேக்ட் சத்குரு வந்து அவங்களுக்கு சொன்னாங்களா, இந்த மாதிரி உங்கள் டாட்டருக்கு வந்து எவ்ரிடே ராகி கொடுங்க. நான் ஆல்சோ saw on some other reel that ராகி helps women with like ஹார்மோனல் பேலன்ஸ் அண்ட் லைக் கேர்ள் சில்ட்ரன் அது சின்ன வயசுலேருந்து சாப்பிடும்போதே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ
இந்த ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டோன்ட் கோ பை வாட் ஐம் சேயிங். ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் நீங்களே அதை பற்றி கற்றுக்கிட்டு அதில் இருக்கிற குட்னஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். பட் அது இல்லை, சும்மா டேஸ்டியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி டைஜஷன்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைதா சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் இப்போ பீட்சாலாம் சாப்பிட்டா அடுத்த நாள் ஒரு மாதிரி கான்ஸ்டிபேட் ஆகிற ஒரு ஃபீலிங் வரும் இல்லை வயிற்றில் ஒரு மாதிரி உப்பசமாக ஒரு ஃபீலிங் வரும், ஏதோ இங்கேயே ஸ்டக்காக இருக்கிறது கீழே இறங்காத மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அந்த மாதிரி ஃபீலிங் வரும்போது நமக்கு பெருசாக சயின்டிஃபிக்காக தெரியணுன்ற அவசியம் இல்லை. இது நமக்கு செட் ஆகலை, இது நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது போல இருக்குன்ட்டு. அது ஆக்சுவலி நம்மளே ஒரு செகண்ட் உட்காந்து இப்படி யோசிச்சோன்னா தெரிஞ்சிடும், ஓகே இது நமக்கு செட் ஆகலைன்னு. ராகி சாப்பிடும்போது அது ஒரு ஆப்போசிட் நடக்கும். ராகி சாப்பிட்ட உடனே அப்படியே லைட்டாக இருக்கும், ஃபியூ ஹவர்ஸில் ஸ்மூத்தாக வரும் மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் அவுட் ஆஃப் தட் சார்ட் ஆஃப் அ வெரி ப்ராக்டிக்கல் வெரி செல்ஃப் அப்சர்வ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே எனக்கு ராகி I think is really good for me and good for us maybe as human beings, I think. So இது எனக்கு தெரியல, ப்ராடக்ட்ஸ்னால் பேட்ச் டெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், இது மேபி டயட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிடுங்க, டயட்டிஷன்கிட்ட கேட்டு சாப்பிடுங்க. அண்ட் அதை தாண்டி இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டு தான் எனக்கு வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. கம்பேர்ட் டு லைக் அதர் ஃப்ளார்ஸ் லைக் ஜோவார் ஃப்ளார் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ராகி ஃப்ளார் இஸ் வெரி ஈஸி டு யூஸ். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். இது நீங்கள் மேபி இன்க்ளூட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இல்லை உங்களுக்கு ராகியை பற்றி என்னை விட பெட்டராக நிறைய விஷயங்கள் தெரியும்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் மீ. அண்ட் வித் தட் we've come to the end of Empties this time. Again, Emptiesல ப்ராடக்ட்ஸை தாண்டி this was just me emptying my stories with you and just pouring my heart out and sharing lots of things with you. I hope you found this video interesting. And virtual hugs உங்க எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு it means the world to me. Your constant support throughout this YouTube journey is just mind blowing. So thank you so much. And மணி வந்து இப்போ 11:20, ஆல்மோஸ்ட் மிட் நைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கான்வர்சேஷனை ஒரு க்யூட் லிட்டில் ஸ்லீப் ஓவர் டைமை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ரீட் யுவர் காமெண்ட்ஸ். ஸோ I'll see you soon in the next video. Bye.